அனைவருக்கும் வணக்கம். இது மிஸ்டர் தமிழ் கிளிக் சேனல். நான் செந்தில். சுனிதா வில்லியம்ஸ் கடந்த ஒரு வார காலமாகவே நம்ம எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு விஷயம் அப்படின்னா இந்த நியூஸ் தாங்க. சுனிதா வில்லியம் எப்படி இருக்காங்க, எப்போ திரும்பி வருவாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான இடர்பாடுகள் இருக்குது, இதை பற்றியான நியூஸை பார்த்து எல்லாருக்குமே ஒரு உச்சக்கட்ட பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நியூஸாகவும் இது இருந்துச்சு. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனிதா வில்லியம்னோட வம்சாவழின்னா இந்திய வம்சாவழியை சேர்ந்தவங்க அவங்க. அது ஒரு காரணம். அதனால தான் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி அந்த நியூஸ் பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. குஜராத் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டு அவங்க தந்தை இருந்திருக்காங்க, விஞ்ஞானியாக இருந்திருக்காங்க அமெரிக்காவில். அவங்களோட மகள் தான் இந்த சுனிதா வில்லியம்ஸ். சுனிதா வில்லியம் அவங்களோட தாயார் பார்த்திங்கன்னா ஸ்லோவீனியா வம்சாவழியை சேர்ந்தவங்க. இதனால் என்னென்னா அவங்களுக்கு 2 நாட்டு மேலேயுமே ஒரு பற்று இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க இதுக்கு முன்னாடி விண்வெளிக்கு சென்ற ஒவ்வொரு டைமுமே 2 நாட்டில் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவேனியாவோட தேசிய கொடியை விண்வெளிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடித்த ஒரு கடவுளான விநாயகர் ஃபோட்டோவை அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடித்த உணவான சமோசா அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்தியாவில் உள்ள பகவத்கீதை புத்தகத்தை அவங்க விண்வெளிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்க இந்திய வம்சாவழியை சேர்ந்த அந்த ஒரு காரணத்தினாலையும் ஒரு பெண்மணி விண்வெளிக்கு போய் ஒரு சாதனையாளராக மாறியிருக்காங்க அப்படிங்கிற காரணத்திற்காக வேண்டியும் இந்திய அரசு நம்ம இந்தியாவோட உயரிய விருதான பத்மபூஷன் விருதை அவங்களுக்கு வழங்கி கௌரவப்படுத்தியிருக்காங்க. சவால்கள் தான் வாழ்க்கையை சாதனையாளர்களாக மாற்றுகின்றன. அந்த சவால்களை கடந்து சாதிப்பது தான் நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது. இது சுனிதா கூறிய வார்த்தைகள். அவங்க 2024 போறாங்க விண்வெளி பயணமா. போனவங்க 8 நாள்ல திரும்பி வர வேண்டிய அவங்க கிட்டத்தட்ட 9 மாதங்களா அந்த விண்வெளி நிலையத்திலேயே தங்கியிருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு. அது காரணம் என்னன்னா, அவங்க போன அந்த விண்வெளி கலனில் ஏற்பட்ட பழுது காரணமாக அவங்களால திரும்பி வர முடியல. அடுத்தடுத்த இடையூறுகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 9 மாதங்களாகி ஒரு வழியாக பூமியை சேர்ந்திருக்காங்க. சுனிதா வில்லியம் திரும்பி வந்துட்டாங்க. வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்குவோம். நம்ம பேச போகிற டாபிக் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க திரும்பி வர்றதுக்கு ஸ்டார் எக்ஸ் நிறுவனத்தோட டிராகன் விண்கலம் 17 மணி நேரம் எடுத்துக்கிட்டுங்க. ரஷ்யாவோட சோயூஸ் விண்கலம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்தில் பூமிக்கு திரும்பி வந்துருச்சு. இது ஏன் ரெண்டுக்குள்ள இவ்வளோ கால அவகாசம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். 17 மணி நேரம் டிராகன் விண்கலம், இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் சோயூஸ் விண்கலம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 14 மணி நேரம் வித்தியாசம் இருக்குங்க. ஏன் இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுது, என்ன காரணம், இதோட தொழில்நுட்பம் சரியில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த விண்கலங்கள்லாம் பூமியை வந்தடைகிறதுக்கு சில இயற்பியல் காரணங்கள் இருக்குங்க. 2 விண்கலத்துக்கும் வேறு மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறாங்க, அது ஒரு காரணம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட வடிவமைப்பு, சரிங்களா. இந்த காரணங்களால் தான் இந்த டைம் வேறுபாடு ஏற்படுது. முதல்ல நம்ம ரஷ்யாவோட சோயூஸ் விண்கலத்தை பற்றி பார்ப்போம், சரிங்களா. இது 1964 இதை வடிவமைக்கிறாங்க. இதில் அதிகபட்சமாக 3 பேர் வரையும் போகலாங்க. இந்த சோயூஸ் விண்கலம் இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்திலேருந்து அல்லா கையில் விடுபட்ட உடனேவே செங்குத்தா பூமியை நோக்கி நகருதுங்க. செங்குத்தா நேராக பூமியை நோக்கி நகர்றதுனால வெறும் 3 மணி நேரத்துக்குள்ளேயே பூமியை அடைய முடியுது. அதால் இது நேராக வருது ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இதில் ஏகப்பட்ட இடர்பாடுகளை கலைஞ்சி தான் அவங்க பூமிக்கு வர்றாங்க. விண்வெளி நிலையத்திலேருந்து விடுபட்ட பிறகு நேராக செங்குத்தா நம்மளுடைய வளிமண்டலத்தை அடையுதுங்க. வளிமண்டலத்தில் பார்த்திங்கன்னா அதோட காற்றோட அழுத்தம், அதில் உள்ள அட்மாஸ்பியரெல்லாம் தாண்டி வர்றது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். சோயூஸ் விண்கலத்தை 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்களே, அதில் கிட்டத்தட்ட 2 பகுதி அந்த வளிமண்டலத்தை தாண்டி வரும்போதே ஃபுல்லாக எரிஞ்சு அது போயிடுதுங்க. மீதமுள்ள ஒரு பகுதி தான் பூமியை அடையுது. இந்த விண்வெளி வீரர்கள்லாம் அந்த ஒரு பகுதியில் தான் இருக்காங்க. அந்த ஒரு பகுதி கீழே வரும்போது பார்த்திங்கன்னா அதோட வேகம் ஒரு வினாடிக்கு 230 மீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் வருங்க. ஒரு மணிக்கு இல்லை, ஒரு வினாடிக்கு. அது அப்படிங்கிறதுனால இது ஒரு அதி வேகங்க. இது வேகத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி 4 பாராஷூட் அமைப்பை பயன்படுத்துகிறாங்க. பூமியை அடைவதற்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி 2 பாராஷூட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா இந்த நொடிக்கு 230 மீட்டர் அப்படிங்கிற வேகம் நொடிக்கு 80 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி அது குறைக்கப்படுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடுத்த பாராஷூட்டை விரிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா முன்னாடி விரிஞ்ச அந்த 2 பாராஷூட்டை விட 40 மடங்கு பெருசு. அந்தளவுக்கு இருந்தனால இன்னும் வேகம், அதோட வேகம் குறைக்கப்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாராஷூட் விரியுதில் அப்பயே அதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா அது பூமியை அடைவதற்கான சரியான கோணத்தையும் வடிவமைச்சிடுறாங்க. பூமியில் விழும்போது அதோட கோணம் நேராக இருக்கணும் இல்லையா, அதோட சாய்வாக விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலே அதோட கோணத்தையும் அதில் சரி பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது பாராஷூட் விரியும் போது நொடிக்கு 80 மீட்டர் அப்படிங்கிற அந்த வேகம் 7.3 மீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு குறைக்கப்படுது. அந்த வேகம் கூட பாதுகாப்பற்ற வேகம் தான். அதே வேகத்தில் பூமியில் மோதினா கூட டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விண்கலத்தோட அடிப்பகுதியில் 2 மிஷின்கள் வச்சு அதை வந்து எரிய தொடங்குது. அதனால் அதோட வேகம் இன்னும் குறைஞ்சி ஓரளவு பாதுகாப்பான வேகத்தோட வந்து பூமியில் வந்து லேண்ட் ஆகுதுன்னு சொல்கிறத விட விழுவுதுன்னு தாங்க சொல்லணும். அப்படி விழும்போது அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல அந்த மீட்பு குழுவினரெல்லாம் ஏற்கனவே இந்த இடத்துல தான் அது வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு ரெஸ்கியூ பண்ணி அதை ஓப்பன் பண்ணி அதில் உள்ள வீரர்களை பாதுகாப்பாக அழைச்சி செல்கிறாங்க. ஸ்டார் எக்ஸ் நிறுவனத்தோட டிராகன் விண்கலத்தை பற்றி பார்ப்போம். சோயூஸ் விண்கலத்திலேருந்து இது வேறுபட்ட ஒரு தொழில்நுட்பத்தோடு தான் இது அமைஞ்சிருக்கு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா விண்வெளி நிலையத்திலிருந்து விடுபட்ட உடனே நேரடியாக செங்குத்தாக பூமியை நோக்கி இது வருவதில்லைங்க. அதுக்கு பதிலாக படிப்படியாக அதோட வேகத்தை மெல்லமாக குறைக்கிறாங்க. காரணம் என்னென்னா இதோட பாதுகாப்பையும் இதில் உள்ள வசதியும் மேம்படுத்தி வச்சுருக்கிறதுனால அதோட வேகத்தை செங்குத்தாக கீழே இறக்காமல் படிப்படியாக மெல்லமாக அதை கீழே இறக்குறாங்க. அந்த வளிமண்டலத்தை நுழையும் போது நேரடியாக செங்குத்தாக கீழே இறக்காமல் அதோட கோணத்தை கொஞ்சம் மாற்றி அமைச்சு சாய்வாக தான் இறக்குறாங்க. இது காரணம் என்னென்னா அந்த வளிமண்டலத்தில் உள்ள கதிர்வீச்சுகள்லாம் நேரடியாக அந்த விண்கலனை தாக்காமல் கொஞ்சம் பரவலாக தாக்குற மாதிரியும் பரவலாக படுற மாதிரியும் ஒரு சீராகவும் வர்ற மாதிரி தான் இதையும் வைக்கிறாங்க. இது மாதிரியான பாதுகாப்புகள் காரணமாக அந்த பூமியோட சுற்றுவட்ட பாதையிலேருந்து எந்த திசையில் இறங்கணும், எந்த டயத்தில் அது கீழே பூமியை நோக்கி வரணும் அப்படிங்கிறது தான் மெல்ல மெல்ல படிப்படியாக பண்ணுறதுனால தரையிறங்குற நேரம் பார்த்திங்கன்னா 17 மணி நேரம் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சோயூஸ் விண்கலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தரையிறங்குற இடம் பார்த்திங்கன்னா நிலப்பகுதி. இந்த கஜகஸ்தானில் உள்ள ஒரு புல்வெளி பரப்பில் தான் அது தரையிறங்க வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த டிராகன் விண்கலம் பார்த்திங்கன்னா கடல் பரப்பில் தரையிறங்குது. அதோடய வேகத்தை குறைச்சி அந்த கடற்பரப்பில் விழ வைக்கிறாங்க. அது எங்கன்னு பார்த்திங்கன்னா மெக்சிகோ மாகாணத்தில் உள்ள குளோரிடா கடல் பரப்பில் தான் அது வந்து விழ வைக்கிறாங்க அதோடய வேகத்தை குறைக்கிறதுக்கு. இதுவும் அந்த சோயூஸ் விண்கலம் மாதிரியே இதுலேயும் 4 பாராஷூட்டுகளை வச்சு அதோட வேகத்தை படிப்படியாக குறைச்சி அந்த கடலில் விழ வைக்கிறாங்க. இந்த சோயூஸ் விண்கலம் பார்த்திங்கன்னா கஜகஸ்தானில் உள்ள புல்வெளி தளத்தில் தான் அது வந்து கீழே வந்து லேண்ட் ஆகுது. ஆனால் அதை விட இந்த கடற்பரப்பில் விடுவது ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குங்க. என்ன காரணம்னா அது எந்த இடத்துல விழுது அப்படிங்கிறத முன்னாடியே கணிச்சு அந்த இடத்துல ரெஸ்கியூ டீம் கப்பல்கள், ஹெலிகாப்டர், போட்டு இதெல்லாம் வச்சு அவங்க வந்து கண்காணிச்சிட்டே இருக்கணும். அந்த கீழே விழுந்த உடனே அந்த கப்பலில் ஏற்றி அவங்கள வந்து வெளியில் கொண்டு வரணும். அப்படிங்கிற மாதிரி நிறையா பாதுகாப்பு அம்சங்களை அவங்க பின்பற்றுவாங்க. இதனால தான் அந்த சோயூஸ் விண்கலம் பார்த்திங்கன்னா வெறும் 3.5 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த விண்வெளி நிலையத்திலேருந்து பூமிக்கு வந்துடுது. இதே இப்போ ஸ்டார் எக்ஸோட டிராகன் விண்கலம் பார்த்திங்கன்னா 17 மணி நேரம் ஆகுது. அப்படிங்கிறது இதுதான காரணம். சோயூஸ் விண்கலம் 3 மணி நேரத்தில் வந்தாலும் அதில் உள்ள ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னா அவங்க அந்த வளிமண்டலத்தில் உள்ள கதிர்வீச்சிலேருந்து குறைந்த நேரத்திலேயே அந்த இடத்த தாண்டி வந்துடுறதுனால அந்த கதிர்வீச்சிலேருந்து கொஞ்சம் தப்பிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் டிராகன் விண்கலம் 17 மணி நேரம் அதில் ட்ராவல் பண்ணாலும் அதுக்கு தகுந்த வசதிகளும் அதில் வச்சுருக்காங்க. அதனால் ரெண்டுமே ஒரு ரிஸ்க்கான விஷயந்தான். இருந்தாலும் அதில் பயன்படுத்துகிற தொழில்நுட்பங்கள் காரணமாக அவங்க வந்து அதை பின்பற்றுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.